நம்ம இன்னைக்கு வந்து அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோதுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியுடைய கிரியேஷன்ஸை வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். जन्म 1865, निधन 1941, सन 1865। आज मगध उत्तर प्रदेश में हरियोध जी का जन्म हुआ। हरियोध जी द्विवेदी युग के एक प्रमुख कवि हैं। कड़ी बोली आंदोलन को आगे बढ़ाने में उनका अप्रतिम योगदान है। खड़ी बोली में कविता करने वाले आरंभिक कवियों में हरियोध का नाम लिया जाता है। அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். ஹரியோத் ஜி வந்து அதாவது வீரகாத்து கால ஆதிக்கால, அதுக்கு அடுத்தது வந்து பண்பாடு காலம்னு ஒரு காலம் வந்தது. அந்த காலத்தில் பிறந்தவர். அவர் வந்து ஃபஸ்ட்டு பிரஜ் பாஷாவில் எழுதிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது வந்து கடிபொலியில் எழுத ஆரம்பிக்கும் போது அவரும் வந்து கடிபொலி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது இருந்த கவிஞர்களில் இவரும் ஒருவர். இந்த கடிபொலியில் எழுதும் போது அவர் நியூவாக வந்தார். आप संस्कृत, उर्दू, फारसी और अंग्रेजी भाषाओं के जानकार थे. இவருக்கு இந்த லாங்குவேஜ்லாம் தெரியும். शुरू में ஆரம்பத்தில் வந்து हरियोध जी ने ब्रज भाषा में रचना की. ஆரம்பத்தில் ब्रज भाषाவில் எழுதினார். बाद में कड़ी बोली की ओर आए. அதுக்கடுத்து கடிபொலியின் சைடாக வந்தார். कड़ी बोली में भी आपने पहले उर्दू छंदों में काव्य रचना की. கடிபொலியிலும் கூட ஃபஸ்ட்டு எழுதின உருது சந்தத்திலேயே காவியங்களையும் ரச்சனாவையும் கிரியேட் பண்ணார். கடிபொலியில் அடுத்தது कड़ी बोली की रचनाओं के कारण आपको प्रसिद्धि मिली. அதில் வந்து கடிபொலியில் வந்து கிரியேட் பண்ண கிரியேஷன்ஸ், அதாவது நோட்ஸ், பாடல்கள், இதை கவிதைகள், கட்டுரைகள், இதெல்லாம் மூலமாக அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். आप एक कुशल व्यक्त और सफल अध्यापक भी थे. அவர் வந்து ஒரு டேலண்டான பர்சன் மற்றும் சக்ஸஸ்ஃபுல்லான டீச்சரும் கூட. सन 1914 में ईसाई में आपकी सर्वप्रथम रचना प्रिय प्रवास. அவருடைய ஃபஸ்ட் மிகப்பெரிய கிரியேஷன்ஸ் எதுனா பிரிய பிரவாஸ். அதை வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணார். इस काव्य में हिंदी जगत में हलचल मचा दीना. ஒரு ஸ்டாண்டர்டான பிளேஸ், அவருக்கு ஒரு ஸ்டேஜை வந்து போட்டு கொடுத்தது. प्रिय प्रवास गड़ी बोली का प्रतिनिधि काव्य माना जाता है. प्रिय प्रवास கடி போலியில் எழுதப்பட்ட கவிஞர்களில் ஒரு பெரிய பர்சனாக வந்து போற்றப்பட்டார். प्रिय प्रवास पर आपको हिंदी का सर्वश्रेष्ठ सम्मान मंगला प्रसाद पारितोषिक प्राप्त हुआ था. प्रिय प्रवास அவர் எழுதின ஹிந்தி இலக்கியத்திலே மிக மதிப்பிற்குரியதாகவும் பாராட்டுதற்குரியதாகவும் இருந்தது. அதனாலே அவருக்கு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க, மங்களா பிரசாத் பாரிதோஷிக்னு. आपकी दूसरी चर्चित रचना है. அவர் டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு கிரியேஷன்ஸ்னா வைதேகிக் வனவாஸ். ஆக்சுவலி இது இமேஜினேஷனில் கிரியேட் பண்ண ஒரு एपिक தான். इन दो काव्य कृतियों के अतिरिक्त आपकी अन्य काव्य रचनाएं. அவருடைய இந்த ரெண்டு காவிய ஒர்க்கை தவிர இன்னும் பல நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா चुपदे चौपदे, चौके चौपदे और पारिजात को भी हिंदी जगत में पर्याप्त सम्मान मिला है. இந்த கிரியேஷன்ஸும் வந்து அவருக்கு ரொம்ப மரியாதையை ஏற்படுத்துச்சு. ரஸ் கலர்ஸ் ஆப்கா அனுட்டா காவியகம். ரஸ் கலர்ஸ் கூட அவருடைய மதிப்பிற்குரிய ஒரு கிரியேஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. जिसमें रसों के भाव, अनुभव आदि अंगों का काव्यमय वर्णन किया गया है. உணர்வுகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய மதிப்பு வந்து ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸை வந்து மற்றவங்க மனசுலேயும் நிற்கிற மாதிரி அவர் வந்து வர்ணித்து எழுதியிருப்பார்.
अपनी रचनाओं में हरिऔध जी ने ज्यादातर बोलचाल की मुहावरेदार हिंदी का प्रयोग किया है. அந்த அவர் தன்னுடைய கிரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ப்ராவர்ப்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. उनकी लोकप्रियता के पीछे इस सहज हिंदी का भी हाथ रहा है. உலக மக்களின் விருப்பத்திற்கு பின்னாடி இந்த சிம்பிளான இந்தி மொழியும் கூட ஒரு பங்காக இருக்கிறது. இவருடைய பங்கு இருக்கு. हरिऔध जी का साहित्य प्रकृति के हृदय स्पर्शी चित्रों का आगार है. हरिऔध जी இலக்கியத்திற்கு கொடுத்த முக்கியமான பங்குல வந்து இயற்கையும் ஒரு பங்கு இருக்கு. அந்த இயற்கையை வந்து மனதை தொடக்கூடிய விதத்தில் அவர் அழகாக வர்ணிச்சு அதை வந்து ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருப்பார். சாயாவாதி கவிஞர் கூட ஒரு சாயாவாதி கவிஞருக்குரிய எல்லா தகுதியும் ஒரு கையில் இருந்தது. प्राकृति शोभा वर्णन में काल और ऋतु के तत्वों पर अपने पर्याप्त ध्यान रखा है. இயற்கையினுடைய அழகை வந்து வர்ணிக்கிறதுலையும் காலத்தையும் அதனுடைய பருவநிலைகளையும் கவனத்தில் கொண்டு அதை கொண்டு வர்ணிப்பதிலையும் இவர் அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணார். தியான் ரக்கானா கான்சென்ட்ரேட் பண்ணார். பிரிய பிரவாஸ் और வைதேகி வனவாஸ். பிரிய பிரவாசம் வைதேகி வனவாசம் இயற்கை நிரம்பிய காவியமாக இருப்பதால் பவ்ய சித்திர உபஸ்தித்னா அதில் வந்து படிக்கும் போது நமக்குள்ள மனதுக்கு ரம்யமானதாக இருக்கும், அழகுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. प्राकृति छटाओं का वर्णन करते समय वे विषय के अनुकूल भाषा और भाव के संयोजना पर विशेष ध्यान देते हैं. இயற்கையினுடைய 6 நிலைகளையும் வர்ணிக்கும் பொழுது அவர் கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து மொழியும் அதனுடைய உணர்வுகளும் இணைந்து அதனுடைய பெருமையை இல்லைன்னா வந்து சிறப்புத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர் தியான் தேத்தனா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணார். आपके प्रकृति चित्रण में हर्ष विषाद और विस्मय तीनों गुणों भावों का अद्भुत समिश्रण दिखाई देता है. அவருடைய இயற்கையை வர்ணிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கவர்ந்து இழுக்கிற முறையும் அதில் இருக்கிற புகழை வந்து சொல்கிற மாதிரியும் அதில் இருக்கிற மிராக்களை வந்து எடுத்து சொல்கிற மாதிரியும் இயற்கைன்னு பார்த்தாலே எல்லாமே வெவ்வேறு தன்மைகளை கொண்டது, வெவ்வேறு உருவங்களை கொண்டது, வெவ்வேறு வண்ணங்களை கொண்டதாக தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே பிரித்து அதனுடைய தன்மையை வந்து விவரிக்கும் குணங்கள் வந்து அவர்கிட்ட கலந்து இருந்தது. இயற்கையை வர்ணிப்பதில் அழகு மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யம் மட்டும் இல்லாமல் அதனுடைய தனித்தன்மையை எடுத்து கூறக்கூடியவராக அவர் இருந்தார். அதில் வந்து அவர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாருன்னு சொல்ல வராங்க. आपके काव्य में प्रकृति का संपूर्ण वैभव प्रकट हुआ है. அவருடைய கிரியேஷன்ஸ்ல காவியத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய முழுமையான என்ஜாய்மெண்ட்னா உண்மையால நம்ம அந்த காட்டுக்குள்ள இருந்தா அந்த இல்லை ஒரு இயற்கை நிரம்பிய இடத்துல இருந்தா அது எப்படி உணருவோமோ அது மாதிரி அவருடைய வார்த்தைகளில் அந்த அழகை வந்து வர்ணிச்சிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. प्रकृति वर्ण को आपने अत्यंत सरल ढंग से प्रस्तुत किया है. இயற்கையை வர்ணிப்பதில் அவர் தன்னுடைய இறுதி கட்ட அதாவது உச்சக்கட்ட எளிமை தன்மையும் வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்றாங்க. हरिऔध जी ने प्रकृति के साथ साथ देश प्रेम और जातीय भावना को भी उजागर किया है. हरिऔध जी வந்து இயற்கையை வர்ணிப்பதோடு மட்டுமல்லாமல் தேச பிரேம் அதாவது பேட்ரியோட்டிசமும் இருக்கும், और जातीय भावना को அந்த கிளாஸ் வெரைட்டியா மிடில் கிளாஸு ஹை கிளாஸு லோ கிளாஸ்ன்னு இருக்குல்ல அந்த உணர்வுகளையும் வந்து உரிச்சு அதாவது தோல் உரிச்சு காட்டியிருப்பாருன்னு சொல்ற மாதிரி. प्रिय प्रवास के नवम सर्ग में कवि हरिऔध ने परंपरागत प्रकृति चित्रण के अंतर्गत ही मानवता और शांति भावना भी भर दिया. பிரிய பிரவாஸில்
நவம சர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையினுடைய அழகை வந்து இறுதி கட்ட நிலையாக எப்படிலாம் உணர முடியுமோ மனிதனால் அதை வந்து அழகாக விவரித்து காட்டியிருப்பாருங்க. சாந்தி பாவனா சாந்தமான உணர்வையும் கூட அதில் நிரம்பி இருப்பதை வந்து நம்ம படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். रस के स्तर पर हरिऔध के काव्य में वात्सल्य और श्रृंगार की प्रधानता है. ரசனா வந்து உணர்வுகள், வீர ரசம், ரௌத்ர ரசம், குரோத், ஸ்ருங்கார், வாத்சல்ய, இது மாதிரியான 9 ரசங்கள் இருக்குது. அந்த ரசத்தை வந்து வெளிப்படுத்துவதில் வந்து ஹரியோதுஜி வெரி இம்பார்ட்டண்டான பர்சனாக இருக்கார். அவர் காவியத்தில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட்லாம் கவிதைகளை வந்து படிக்கும் போது தெரிஞ்சிடும். சொல்லியிருக்கிறது என்னென்னா வாத்சல்யே அவர் ஸ்ருங்கார்கி பிரதான்தா. வாத்சல்யனா அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, தாத்தா பாட்டிக்கிட்டே இருக்க அன்பு. ஸ்ருங்கார்கி பிரதான்தானா லவ் உடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இந்த ஸ்ருங்கார் ரசம் தான் வந்து ரசத்துக்கெல்லாம் ராஜரசன்னு சொல்லுவாங்க. வே भावोद्रेक की अवस्था में भी उचित अलंकारों का प्रयोग करने में समर्थ हैं. இந்த எல்லா ஃபீலிங்ஸுக்கும் வெரி இம்பார்ட்டண்டான ஃபீலிங்ஸ் எதுனா ஸ்ருங்கார ரசம் தான். அந்த அலங்காரத்தெல்லாம் எல்லா அலங்காரமும் பயன்படுத்தும் போது இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக காட்டுறாங்க. அவஸ்தானா அதனுடைய நிலையை வந்து உச்சித் அலங்காரம்னா பயன்படுத்தக்கூடிய அதற்கு தகுந்த அலங்காரங்களை பயன்படுத்தி எழுதுவதில் இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. हरिऔध जी व्यक्तिगत जीवन, भारतीय संस्कृति और लोक जीवन का जीता जागता आदर्श प्राचीन भारतीय संस्कृति से वे अपार प्रेम करते हैं. ஹரியோது ஜியுடைய பர்சனாலிட்டி, லைஃப் பர்சனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாரதிய சன்ஸ்கிருதி, பாரதத்தினுடைய கல்ச்சர் மற்றும் உலக மக்களின் வாழ்க்கையை வெல்வதற்கு, ஜீதானா வெல்வதற்கும், ஜாகதானா விழிப்புணர்வும், ஆதர்ஷ்னா மரியாதையும், பிராச்சீன் பாரதிய சன்ஸ்கிருதி பழைய பாரதிய நாகரிகமும், இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் அதிகமாக விரும்பினார். हरिऔध जी ने गद्य लेखन भी किया. गद्य लेखना गद्य राइटिंग, लेसन राइटिंग्स நிறைய எழுதியிருக்காரு. टेटी हिंदी टाट और अधिखिलाफुल उपन्यास चर्चित रहे हैं. அதிகமாக பேசப்பட்டது வந்து अधिखिलाफुल, टेट हिंदी टाट. कड़ी बोली हिंदी को काव्य भाषा के लिए उपयुक्त बनाने में हरिऔध का योगदान स्वर्ण अक्षरों से लिखा हुआ है. कड़ी बोली हिंदी लेटेस्ட்ல காவிய பாஷா கேலியே, காவியத்தில் எழுதப்பட்ட மொழிகளில் அதிகமாக மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா ஹரிऔதுஜி. அவருடைய வார்த்தைகள் வந்து பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளாக இருந்தது. हिंदी भाषा जब मात्र गद्य लेखन के लिए समझी जाती थी और काव्य अभिव्यक्ति का माध्यम वर्ज भाषा, तब संसद विषेदों के बावजूद हरिऔध जैसे कवि रचना कर सामने आए और अपनी प्रतिभा के बल पर कड़ी बोली हिंदी को काव्य भाषा का दर्ज दिलवाया और उसे एक सक्षम और अद्भुत भाषा के रूप में प्रतिष्ठित किया है. அப்படின்னா கடி போலியில் இந்தி காவியத்தில் இந்தி மொழிக்காகவே ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு பர்சன், தகுதிக்குரிய பர்சன் யாருன்னா ஹரிऔध. அவருடைய வார்த்தைகள் வந்து பொன்னால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்தி பாஷா ஜப் மாத்திர, இந்தி மொழியில் மட்டுமல்லாமல் கத்திய லேக்கன்னா லெசன்ஸ் எழுதுவதற்காகவும் தன்னை தயார்படுத்தி கொண்டு காவிய அபிவியக்தி,
காவியத்தில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவது, சிங்கிள் பர்சனை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் அபிव्यक्ति. माध्यम व्रज भाषा तब समाप्त विरोध के बावजूद அறியவுது. व्रज भाषाவிலும் தன்னுடைய செயல்பாடுகளை வந்து அவர் கொடுத்திருப்பார். हरिऔध जी जैसे कवि रचना कर सामने आए, அவர் முன்னாடியே வந்த கவிஞரும் கூட. அவர் அப்படி பிரதிபா கே பல் பர், தன்னுடைய திறமையின் பலத்தினாலே, அதாவது ஒரு இயற்றுதல் திறமை, கவிதையாக இருந்தாலும் சரி, ஒரு கதையாக இருந்தாலும் சரி, அந்த புலமை திறமை வந்து அவருக்குள்ள நிரம்ப பெற்றதுனால அவர் கடிபொலியிலையும் தன்னுடைய சிறப்பிடத்தை வந்து பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. காவிய பாஷா கா தர்ஜ் ஜில்வாயா, காவிய மொழிகளிலும் அவர் வந்து மனதில் நிற்கக்கூடியவராக இருந்தார். उसे एक सक्षम और अद्भुत भाषा के रूप में प्रतिष्ठा किया, ஒரு ப்ரூஃப் பண்ணக்கூடியவராகவும் ஒரு அதிசயத்திற்குரியவராகவும் மொழியை வந்து யூஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திருந்தார். அதனால அவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறாரு இந்த ஹிந்தி லாங்குவேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.